கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 16/7/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நீதியின் வலது கரத்தினால் இவரை தாங்கி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு வைக்கிறேன். நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கிருபை கோலும் கைத்தறிமை இவரை தேற்றுவதாக உடைய அன்பின் பிரசனம் ரோடு என்று செயல்படுத்தப்பா. சகல விதமான நன்மையும் இவருக்கு கொடுங்க. இயேசு கிறிஸ்து செஞ்சின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருக்கட்டும். உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில இருந்து அற்புதத்தை செய்ய நீர் செய்தபடி ஜெபிக்கிறேன்ப்பா. சகல விதமான நன்மையும் கொடுங்க. யாத்திராகமம் 15:2 கர்த்தரின் பலனும் என் கீதமும் ஆனவர் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி நிறையவருக்கு பலத்தை தந்து, நிறைய சகல விதமான ஆசீர்வாதத்தை தந்து இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 16/7/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் என்னுடைய சமூகத்தில் வருகிற இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசத்தை நம்முடைய நன்மையினாலே நீங்க திருப்தியாக்கும்படி கிருபை கோலும் கைத்தனியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய அன்பின் அபிஷேகம் தேசத்திலிருந்து செயல்படுத்தப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடைய இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே அப்போடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, அடுத்த நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி இந்த வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.